நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் சர்க்கம் 92 பாரத்வாஜரிடம் விடைபெறுதல். விருந்தினருக்குரிய சகல உபச்சாரங்களையும் மனம் விரும்பியபடி தன் படைகளோடு பெற்றுக்கொண்டு அந்த இரவை அவ்விடத்தில் கழித்துவிட்டு பொழுது விடிந்ததும் பரத்வாஜரை நோக்கி சென்றான் பரதன். அக்னிகோத்திரம் முதலான நித்திய கர்மாக்களை முடித்துவிட்டு குடிலிலிருந்து வெளியே வந்த பாரத்வாஜ முனிவர் கைகளை கூப்பிக்கொண்டு எதிரே வந்து கொண்டிருந்த புருஷோத்தமனான பரதனை பார்த்து கூறினார், புண்ணியாத்மாவே, இரவில் இந்த இடத்தில் சுகமாக தங்கினாயா? உன்னுடைய பரிவாரங்கள் எல்லாம் விருந்து உபச்சாரங்களால் திருப்தி அடைந்தார்களா? இதை பற்றி எனக்கு சொல். ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தவரும் ஆன்மசக்தி மிக்கவருமான முனிவரை கண்டதும் தரையில் விழுந்து வணங்கி கைகளை கூப்பிக்கொண்டு பரதன் சொன்னான், தொழுந்தகையீர், எல்லா படைவீரர்கள் அமைச்சர்கள் வாகனங்களுடன் சுகமாக தங்கினேன். பகவானே, தங்களால் எங்களுடைய எல்லா வகையான சுக சௌக்கிய விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டன. கீழ்நிலை பணியாளர்களிலிருந்து எல்லோரும் தளர்ச்சியும் உடல்வலியும் நீங்கியவர்களாக, நல்ல உணவை வயிறார உண்டவர்களாக, நன்றாக உபசரிக்கப்பட்டவர்களாக சுகமாக பொழுதை கழித்தார்கள். பெருந்தகையீர், முனிவர் திலகமே, தமையன் இருக்குமிடத்திற்கு செல்ல தங்களிடம் அனுமதி கோரி வந்திருக்கிறேன். அருள் நிறைந்த பார்வையால் தாங்கள் கடாட்சிக்க வேண்டும். அறம் அறிந்த வள்ளலே, அறம் அறிந்தவரும் பேரருளாளருமான அவருடைய ஆசிரமம் பற்றி விவரமாக கூற வேண்டும். அவ்விடம் செல்லும் வழி எது, இங்கிருந்து எவ்வளவு தொலைவு என்பதையும் அடியனுக்கு சொல்ல வேண்டும். மகா தேஜஸ்வியும் பெரும் தவசியுமான பாரத்வாஜர் தமையனாரை காண்பதற்கு தவித்து கொண்டிருக்கும் பரதன் மேற்கண்டவாறு கேட்டதும் அவனுக்கு பதில் சொன்னார். பரதா, இங்கிருந்து 2.5 யோஜனை தூரத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அழகான நீர் அருவிகளும் காட்டு பிரதேசமும் சூழ்ந்த சித்திரக்கூடம் என்ற மலை இருக்கிறது. அதன் வடக்கு பகுதியில் மலர்கள் நிறைந்த மரங்களால் மறைக்கப்பட்டதும் மனம் கவர் பூஞ்சோலைகளை உடையதுமான மந்தாகினி நதி இருக்கிறது. பிள்ளாய், அந்த ஆற்றின் கரையை ஒற்றி சித்திரக்கூட மலை இருக்கிறது. அவ்விடத்தில்தான் அவ்விருவரும் ராம லக்ஷ்மணர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்பது நிச்சயம். படைகளுக்கு தலைவனே, யானை குதிரை தேர்கள் கொண்ட சேனையை தெற்கு வழியே நடத்தி சென்று பின் பாதை பிரியுமிடத்தில் தென்மேற்கு நோக்கி செலுத்து. பெரும் புகழுக்குரியவனே, அந்த வழியில் செல்லும்போது ராகவனை காண்பாய். மறைவாக வாகனங்களில் அமர்ந்திருந்த மன்னரின் மனைவிமார்கள் அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பதை கேட்டதும் வாகனங்களிலிருந்து இறங்கி பிரம்மரிஷியின் அருகே வந்தார்கள். உடல் மெலிந்து பரிதாபமான நிலையிலிருந்த கோசலை அந்த முனிவருடைய திருவடிகளை சுமித்ரா தேவியோடு நடுங்கும் கரங்களுடன் தொட்டு வணங்கினாள். தன் விருப்பம் கைகூட பெறாதவளும் எல்லா மக்களாலும் இழித்துரைக்கப்பட்டவளுமான கைகேயி வெட்கத்தால் விதும்பி முனிவரின் திருவடிகளில் பணிந்தாள். பின்னர் வருத்தம் தோய்ந்த மனமுடைய அவள் இறைவனுக்கு ஒப்பான முனிவரை வலம் வந்து மற்றவர்களுடன் சேராமல் தன் மகன் பரதன் அருகில் வந்து நின்றாள். அப்போது அற ஒழுக்கத்தில் உறுதியுடைய பரத்வாஜர் பரதனை பார்த்து, பரதா, இந்த உன் தாய்மார்களில் யார் இன்னார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டார். பரத்வாஜரால் இவ்வாறு கேட்கப்பட்ட அறநெறியாளனும் சொல்திறன் உடையவனுமான பரதன் 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு பின்வரும் சொற்களை கூறினார். சான்றோரே, சோகத்தாலும் உணவு உண்ணாமையாலும் உடல் தளர்ந்திருப்பவரும் ஒரு தேவதையைப் போல் தோற்றமளிப்பவருமான இவர்தான் என் தந்தையின் பட்டத்தரசி. இவர்தான் அதிதி தேவி. மகாவிஷ்ணுவை பெற்றது போல வீறு கொண்ட சிங்கம் போன்ற நடைவுடைய ஸ்ரீராமனை ஈந்தெடுத்த கௌசல்யை. சான்றோரே, சோகத்தாலும் உணவு உண்ணாமையாலும் உடல் தளர்ந்திருப்பவரும் ஒரு தேவதையைப் போல் தோற்றமளிப்பவருமான இவர்தான் என் தந்தையின் பட்டத்தரசி. இவர்தான் அதிதி தேவி.
மகாவிஷ்ணுவை பெற்றது போல வீறு கொண்ட சிங்கம் போன்ற நடையுடைய ஸ்ரீராமனை ஈந்தெடுத்த கௌசல்யை. இவருடைய இடது கையை பிடித்து கொண்டு நொந்த மனத்துடன் துயரத்தால் தாக்கப்பட்டவராக அணிகலன் அணியாததால் காட்டில் மலர்கள் உதிர்ந்துவிட்ட கர்ணிக்கார மரக்கிளையைப் போல் இருக்கும் இந்த சுமித்ரா தேவி மன்னரின் மனைவியரில் நடுவர். வீண் போகாத பராக்கிரமம் கொண்டவர்களும் தேவர்களுக்கு ஒப்பான ஒளி படைத்தவர்களும் தர்ம வீரர்களும் வாலிபர்களுமான லக்ஷ்மண சத்ருக்கணர்கள் இவருடைய மணிவயிற்றில் உதித்த புத்திரர்கள். எவள் காரணமாக புருஷோத்தமர்களான அவ்விருவரும் சுக வாழ்விற்குரிய நாட்டிலிருந்து உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் இடத்திற்கு சென்றார்களோ, மன்னர் தசரதர் புதல்வனை பிரிந்ததால் உயிரை விட்டு தேவர் உலகம் சென்றடைந்தாரோ, மிகவும் கோபம் கொண்டவளும் நல்வழி புகட்டப்படாத புத்தி உடையவளும் கர்வம் கொண்டவளும் ஈடில்லாத கட்டழகி என்று தன்னை நினைத்து கொண்டவளும் செல்வத்தில் பேராசை உடையவளும் உயர்குடி தோன்றல் போன்ற உருவத்தில் இருந்தவளும் இழிகுணம் கொண்டவளும் வெறுக்கத்தக்கவளும் பாவம் செய்வதற்கு உறுதி பூண்டவளுமான இவள் என் தாயார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இவளால் தான் எனக்கு மாளாத துயரம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறேன். இவ்வாறு புருஷோத்தமனான பரதன் கண்ணீர் பெருக்கிக் கொண்டு தழுதழுத்த குரலில் கூறிவிட்டு சிவந்த கண்களுடன் சினம் கொண்ட சர்ப்பம் போல் பல தடவைகள் பெருமூச்செறிந்தான். முன்பு கூறியபடி பேசிக்கொண்டிருந்த பரதனுக்கு பேரறிஞரும் மாமுனிவருமான பரத்வாஜர் பொருள் நிறைந்த பதில் மொழிந்தார். பரதா, கைகேயை நீ இவ்வாறு குற்றம் சுமத்தும் முறையில் ஏசல் ஆகாது. ராமனை காட்டிற்கு அனுப்பியது என்ற இந்த நிகழ்ச்சி பிற்காலத்தில் நன்மையை விளைவிக்கப் போகிறது. ஸ்ரீராமன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதால் இவ்வுலகில் தேவ அசுரர்களுக்கும் ஆத்ம சாட்சா்காரம் பெற்ற முனிவர்களுக்கும் நன்மையே ஏற்படப் போகிறது. ராமன் இருக்குமிடத்தை முனிவரிடமிருந்து தெரிந்து கொண்டுவிட்டு தான் வந்த காரியம் கைகூட பெற்றவனான பரதன் முனிவரை வலம் வந்து வணங்கிவிட்டு விடைபெற்று கொண்டான். சேனைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டான். உடனே பிரயாணப்பட வேண்டிய பல்வகை மக்களும் படைவீரர், கூடாரம் அமைப்போர், சாலை அமைப்போர், உணவு தண்ணீர் வசதி செய்வோர் போன்ற எல்லா தொழிலாளர்களும் பொன் வேலைப்பாடுகளால் அற்புதமாக விளங்கிய குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்களில் ஏறிக்கொண்டார்கள். பொற்சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த ஆண் யானைகளும் பெண் யானைகளும் பதாகைகள் பறக்க மழைக்கால மேகங்கள் இடிமுழக்கம் செய்வதைப் போல தம் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணிகளை ஒலித்து கொண்டு புறப்பட்டன. பல வகையான பெரிய சிறிய வடிவுடைய மிக்க மதிப்புடைய வாகனங்களில் சேனை தலைவர்கள் ஏறிக்கொண்டார்கள். காலாட்படையினர் காலால் நடந்து செல்லத் தொடங்கினார்கள். அப்போது ராமனை காண்பதில் எல்லையில்லாத வேட்கை கொண்ட கௌசல்யை முதலான அரச பத்தினிகள் மிக்க மகிழ்ச்சியுடன் சிறந்த வாகனங்களில் ஏறிக்கொண்டு சென்றார்கள். அறச்செல்வரான பரதன் உதிக்கும் சூரிய சந்திரனைப் போன்று ஒளிவீசும் அழகிய சிவிகையில் அமர்ந்து தம் பரிவாரங்களுடன் சென்றான். யானை, குதிரை, தேர்கள் நிறைந்த அந்த மாபெரும் சேனை ஆகாயத்தில் உலாவரும் மேகக்கூட்டம் போல தென் திசையில் வெகு தூரம் சென்றது. கங்கையின் எதிர்க்கரையில் சிறு குன்றுகள், சிற்றாறுகள் நிறைந்து விலங்கு பறவைகள் ஓடிக்கழிக்கும் காட்டுப்பகுதிகளை கடந்தது. பரதனுடைய யானை, குதிரை, போர் வீரர்களை கொண்ட அந்த சேனை உற்சாகத்துடன் இருந்தது. அந்த பெரும் காட்டிலிருந்த விலங்கு மற்றும் பறவை கூட்டங்களை பயத்தால் மிரளச் செய்து கொண்டு பீடு நடை போட்டுச் சென்றது. ஸ்ரீமத் பகவத் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 92வது சர்க்கம் முற்றிற்று. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் நாம் வால்மீகி இயற்றிய, வால்மீகி அருளிய அயோத்தியா காண்டத்தில் ஒவ்வொரு பகுதிகளாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அன்பு நண்பர்களே, ஒவ்வொரு சருக்கமும் முடிந்த பின்பு நாம் பலஸ்ருதி சொல்கிறோம். இந்த வால்மீகி ராமாயணத்தை முழுக்க யார் ஒருவர் சிந்திக்கிறார்களோ, யார் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்கள் உன்னதமான நிலையை அடைவார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக பலஸ்ருதி அமைகிறது. ஆகவே அனுதினமும் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் என்றும் பரசுராம சேத்திரத்திலே
இந்த மாதம் முழுவதையும் இராமாயண மாதம் என்றும் கூறுவார்கள். ஒவ்வொரு ஆலயங்களிலும் தினமும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை தொடர்ச்சியாக இராமாயணம் பாராயணம் செய்யும் வழக்கம் இன்றும் பரசுராம க்ஷேத்திரம் என்னும் இன்றைய கேரளாவில் ஒரு பழக்கமாக பண்பாடாக இருக்கிறது. ஆகவே அன்பு நண்பர்களே, இந்த ஆடி மாதத்திலே நாம் அனுதினமும் இந்த இராமாயணத்தை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய இன்பங்கள் மென்மேலும் கூடும், துன்பங்கள் இன்பங்களாக மாறும். எனவே அன்பு நண்பர்களே, தொடருங்கள், நம்மோடு தொடர்ந்து வாருங்கள். நாம் அனுதினமும் சிந்தித்து கொண்டே இன்னும் அதிகமான இலக்கியங்களை சிந்திப்போம். எது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மையை உணர்த்துமோ, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மேலானதாக மாற்றுமோ, அத்தகைய உன்னதமான இலக்கியங்களை நாம் அனுதினமும் சிந்திப்போம். அந்த வகையிலே இன்று சிந்திக்கக்கூடிய இந்த வால்மீகி இராமாயணத்தையும் ஆழ நாம் சிந்திப்போம், சிந்தித்து கொண்டே இருப்போம். எல்லாமல்ல இறைவன், எல்லாமல்ல ராமபிரான், எல்லாமல்ல அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேய பெருமான் நமக்கு இன்னும் அருளட்டும். இனி பலஸ்ருதி. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள், தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.